ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீ நார்மல் டெலிவரிக்கான டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். முதல்ல நம்ம துணியை இந்த மிஷினில் போட்டாலும் இந்த மாதிரி குனிஞ்சு வந்துடும் போது பேக் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேர் கேஸில் ஏறும்போது ஸ்ட்ரைட்டாக ஏறக்கூடாது, சைட் வேர்ட்ஸில் தான் ஏறணும். நெக்ஸ்ட் தேர்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே எந்த பொருளை எடுத்தாலும் கால் வைடு ஓப்பன் பண்ணி குனிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அடுத்து நம்ம தொடப்பத்தில் எடுத்து பெருக்கும் போது கூட ஸ்ட்ரைட்டாக நின்று பெருக்காமல் குனிஞ்சு வளைஞ்சு பெருக்கும் போது பேக் கொஞ்சம் லூஸ் ஆகும். எவ்வளோக்கு லூஸ் ஆகும், நம்ம நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கிச்சனில் சாமான் கழுவும் போது பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாமான் கழுவும் போது நம்ம வயிறு முட்டும். அது கொஞ்சம் தண்ணியெல்லாம் படும். கொஞ்சம் சைட் வேர்ட்ஸில் இருக்கும்போது இந்த வயிறு கொஞ்சம் இடிக்காமல் இருக்கும். அதனால் உள்ளே பேபிக்குமே கொஞ்சம் பெயின் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி தொப்பல் ஃபுல்லாக நம்மளுக்கு வெட்டாததுனால உள்ள பேபிக்கு தான் நல்லதில்லை. அதனால் நம்ம ஷால் இந்த மாதிரி கட்டிட்டு வாஷ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 9th மந்த் கம்பல்சரி ஆயில் பாத் பண்ணணும். அப்போ தான் நம்ம பேக் லூஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ஹாட் வாட்டரில் நல்லா